ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன, அடுத்ததா ட்ரெண்ட் லைன்லாம் என்ன. ட்ரெண்ட் லைன் வரைகிறது மூலம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த ட்ரெண்ட் லைன்ல எப்படி வரையுது, அந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல வைக்கணும், இதை பத்திலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கு ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் முக்கியமான காரணம் டிமாண்ட் அண்ட் சப்ளை. அதை பற்றி நான் ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ட்ரெண்ட்லாம் இப்போ ஒரு ஷேர் எந்த ட்ரெண்ட்ல போகுது, அப் சைட்ல போனா அது அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம், டவுன் ட்ரெண்ட்ல வந்தா அது டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். சைட் வேஸ்ல போச்சுலாம் அந்த ஷேர் மேல ரொம்பவும் ஏறாது, ரொம்ப கீழே இறங்கவும் செய்யாது. இதான் சைட்வே ட்ரெண்ட்னு சொல்லுவோம். இந்த சைட்வே ட்ரெண்ட் அந்த ட்ரெண்டை விட்டு கீழே இறங்கிச்சுலாம் இது டவுன்ஃபால் ஆகுதுன்னு அர்த்தம். இதே மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு தக்கன மாதிரி நம்ம அந்த ஷேரை பார்த்து செலக்ட் பண்ணணும். அடுத்ததா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஒரு ஷேர் கீழே பாட்டம்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது வி ஷேப்ல வர இடத்துலலாம் நம்ம சப்போர்ட். அந்த வியை நம்ம திருப்பி போட்டோம்னா அது மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அந்த இடத்துலலாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். கீழே அடியில் பாட்டம் சப்போர்ட். அதாவது வி ஷேப்ல இருக்கிறது சப்போர்ட். வியை திருப்பி போட்டோம்னா அது ரெசிஸ்டன்ஸ். அதாவது டாப்ல இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நிறைய இண்டிகேட்டரும் அதில் ஃபிக்ஸ் பண்ணி எந்த இண்டிகேட்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. குறிப்பாக ஒரு ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த ஷேரோட என்ட்ரி பாயிண்ட் என்ன, எக்ஸிட் பாயிண்ட் என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சாதான் ஒரு ஷேர் எந்த இடத்துல வாங்கணும், எந்த இடத்துல விற்கணும்னு நமக்கு தெரியும். அப்போதான் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக லாபம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம இந்த சப்போர்ட்டு கீழே வாங்கணும். அது என்ட்ரி பாயிண்ட். எக்ஸிட் பாயிண்ட் என்னன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே வித்துட்டு வெளியில் வந்துடலாம், அதுதான் எக்ஸிட் பாயிண்ட். பொதுவாகவே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு ஒரு ஷேர் என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்குது, எக்ஸிட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அந்த ஷேரை ட்ரேட் பண்ண முடியும். இதுதான் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். அதாவது ஒரு ஷேர் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே ஏறிட்டே இருக்கு, இதுதான் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். அடுத்ததா இதுதான் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன். அதாவது ஒரு ஷேர் அதோட ஹைலேருந்து கீழே இறங்கிட்டே இருக்கு, இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். இந்த நேரத்தில் அந்த ஷேரை நம்ம வச்சுருந்தோம்னா விற்றுட்டு வெளில வரும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ட்ரேட் செய்ய போகிறோம்னா டே ட்ரேடரா இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா லாங் டேர்ம் ட்ரேடரான்னு நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம டே ட்ரேடர்லாம் ஒரு கேண்டில் ஸ்டிக்கை 1 மினிட் கேண்டில் ஸ்டிக் இல்லை 5 மினிட் கேண்டில் ஸ்டிக்கை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் இல்லை ஸ்விங் ட்ரேடர்லாம் 1 மந்த் கேண்டில் ஸ்டிக் இல்லைனா 3 மந்த் கேண்டில் ஸ்டிக் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். லாங் டேர்ம் ட்ரேடர்லாம் 1 இயர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இல்லை 3 இயர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை எடுத்துகிட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது தான் இந்த டைம் ஃப்ரேமில் வச்சு நமக்கு பண்ணும்போது தான் அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எந்த இடத்துலலாம் வரும்னு நம்ம ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதாவது கீழே பாட்டம்லனா சப்போர்ட் வரும். அதாவது கரெக்டாக வி ஷேப்பில் இருக்கிற இடத்துல தான் நமக்கு கரெக்டான சப்போர்ட் கிடைக்கும். ரெசிஸ்டன்ஸ்னால் வியை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும், அதுதான் ரெசிஸ்டன்ஸ். மேலே டாப்பில் வர்றது தான் ரெசிஸ்டன்ஸ். இதே மாதிரி சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட் லைன் வரைய கற்றுக்கணும். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம இங்கே சப்போர்ட் இருக்குன்னா இந்த சப்போர்ட்லேயே நம்ம ஒரு ஷேரை வாங்கக்கூடாது. அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்தோடனே அது க்ரீனில் ஸ்டார்ட் ஆகுதா, அதாவது ஏற தொடங்குதான்னு பார்த்துட்டு இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் கேண்டில்லையோ இல்லை அதுக்கு அடுத்த கேண்டிலில் கூட நம்ம அந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது தான் நமக்கு ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகி கன்ஃபர்மேஷன் ஆனோன்னு தான் அந்த இடத்துல தான் நம்ம அந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணணும். அடுத்ததா வாட் இஸ் ட்ரெண்ட் லைன்.
ட்ரெண்ட் லைன்லாம் என்னன்னு பார்ப்போம். ட்ரெண்ட் லைன்லாம் உதாரணத்துக்கு பொதுவா லைன்லாம் ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு கோடு போடுறோம்னா அது லைன் சொல்லுவோம். ட்ரெண்ட் லைன்லாம் அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு லைனை வரைகிறது தான் ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு ஷேர் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லைன் போடணும். டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சுன்னா அது தகுந்த மாதிரி லைன் போடணும். சைட் வேல இருந்துச்சுன்னா அது தகுந்த மாதிரி லைன் போடணும். அதான் ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். ஒரு கீழே வி ஷேப்ல மாதிரி இருக்கும். ஒரு கர்வ் பாட்டம்ல நமக்கு வரும். அந்த இடத்துல தான் ட்ரெண்ட் லைன் வரையணும். இந்த ட்ரெண்ட் லைன் ஒவ்வொரு ட்ரேடர்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி டைம் ஃப்ரேம்ல வேரியேஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ 1 மினிட் கேண்டில் வச்சோம்னா எனக்கு ஒரு ரிசல்ட் வரும். இன்னொரு ட்ரேடர் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். இதே 5 மினிட் கேண்டில் வரையும் போது வேற ரிசல்ட் வரும். இதே மாதிரி ஒவ்வொரு ட்ரேடர்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெண்ட் லைன் வரையும் போது ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால எக்ஸாக்டா நம்ம இந்த ஃபார்ம் வரையறை இல்லை. அடுத்ததா ஹவு டு டிரா ஏ பர்ஃபெக்ட் ட்ரெண்ட் லைன். ஒரு பர்ஃபெக்டான ட்ரெண்ட் லைன் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். அதாவது 2 பாயிண்ட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணணும். அதாவது மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை டு லோ கனெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விக் டு விக் சில பேர் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த கேண்டில் ஸ்டிக்கோட பாடி டு பாடி கனெக்ட் பண்ணுவாங்க. பொதுவாகவே விக் டு விக் கனெக்ட் பண்ணுறது தான் நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும். அப்போ தான் நமக்கு அந்த இடத்துல ட்ரேட் எடுத்தால் தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி விக் டு விக் தான் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனில் வரையணும். அப்பதான் இதுதான் பர்ஃபெக்டான ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. இப்போ ட்ரெண்ட் லைன் எப்படி வரையுதுன்னு நான் லைவா சார்ட் எடுத்து காட்டுறேன். அதுக்கு நான் il.tradingview.com சார்ட் பேட்டர்ன் அந்த வெப்சைட்டில் போனீங்களா அது ஃப்ரீ வெப்சைட் தான். அதில் போய் நீங்கள் உங்களுக்கு எந்த சார்ட் வேணுமோ அதை டைப் பண்ணி அந்த சார்ட்டோட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை எடுத்து நம்ம ட்ரா பண்ணலாம். நான் உதாரணத்துக்கு HDFC பேங்க் லிமிடெட் சார்ட்டை எடுத்துருக்கேன். அதாவது இது 1 டேல 1 மினிட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ல எடுத்திருக்கேன். இது 1 டேல 1 மினிட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ல இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட்ல எப்படி ட்ரெண்ட் லைன் வரையுதுன்னு பார்க்கலாம். இது பார்க்கும்போது நமக்கு எப்படி ட்ரெண்ட் லைன் வரையுதுன்னு பார்ப்போம். அதாவது விக் டு விக் ஜாயிண்ட் ஆகணும். மேக்ஸிமம் விக் டு விக் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாதான் நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ரெண்ட் லைன் வரையும். அதாவது இங்கே ஒரு கர்வ் பாட்டம் வருது. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் டூல்ஸ் பாக்ஸ்ல ட்ரெண்ட் லைன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் எங்க கடைசியா க்ளோஸ் முடியுதோ அந்த இடத்துல இது டவுன் லைன்ல போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் லைன்ல நம்ம வரையணும். அதுக்கு ஹரிசாண்டல் லைன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த விக்கு எந்த இடத்துல கனெக்ட் ஆகுதோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இதான் ரெசிஸ்டன்ஸ் லைன் சொல்லுவாங்க. இது ரெசிஸ்டன்ஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் 2. இதே மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் ஒரு ஸ்டாக்குக்கு வரையணும். இதே மாதிரி இந்த ஸ்டாக் இறங்குனதுக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்துல அடுத்த கேண்டில்ல தான் என்ட்ரி எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதான் ரெசிஸ்டன்ஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் 2. இப்படிதான் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நம்ம ட்ரெண்ட் லைன் வரையணும். இதுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும்னா நீங்க எந்த கேண்டில்ல என்ட்ரி எடுக்கிறீங்களோ அந்த கேண்டிலோட லோ தான் நம்ம ஸ்டாப் லாஸா வைக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி அது பிரேக் அவுட் ஆகுதா எந்த எந்த ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு பார்த்து செக் பண்ணி நம்ம ட்ரெண்ட் லைன் வரையணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்களா நம்ம இந்த விக்லேருந்து விக் டு விக் தான் மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு பர்ஃபெக்டான ட்ரெண்ட் லைன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் 2 விக் நம்ம கலெக்ட் பண்ணணும். இப்போ 2 இடத்துல நமக்கு ஜாயிண்ட் ஆகுது. இங்க ஒன்று இங்க ஒன்று. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்ல எப்படி ரெசிஸ்டன்ஸ் லைன் ஃபார்ம் பண்றதுன்னு பார்ப்போம். பாட்டம்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அந்த இடத்துல ஹரிசாண்டல் லைன்ல கிளிக் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அந்த விக் எந்த இடத்துல கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைனை ஃபார்ம் பண்ணணும். இதே மாதிரி ஒரு ஸ்டாக் இறங்கிட்டே இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இது. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம ஒரு ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இது ரெசிஸ்டன்ஸ் 2. இப்படிதான் ட்ரெண்ட் லைனை நம்ம வரையணும். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம் எந்த கேண்டில்ல நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குறோமோ அந்த கேண்டிலோட லோ தான் ஸ்டாப் லாஸா வைக்கணும். இப்படிதான் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ட்ரெண்ட் லைன் வரையணும். இதே மாதிரி நான் HDFC பேங்க் லிமிடெடுக்கு ஒரு ஸ்டாக் ஃபாலோ ஆயிட்டு இருக்கும் போது வரைஞ்சிருக்கேன். அதாவது இந்த விக்குக்கும்
அதாவது இந்த வீக்குக்கும் கனெக்ட் ஆகுது. அதாவது விக் டு விக் வந்து கனெக்ட் ஆகணும். ஒரு ஸ்டாக் வந்து இறங்கிட்டே இருக்கும்போது விக் டு விக் வந்து கனெக்ட் ஆகணும். அந்த ட்ரெண்ட் லைனோட அடியில் பாட்டம் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 2வா வந்து ட்ரெண்ட் லைன் வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ஸ்டாக்கை வந்து வாங்கினோம்னா அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஏற வாய்ப்பு இருக்கு. இப்படி தான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து வரையணும். வரைஞ்சி நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா அதிகமாக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்களா, இந்த கேண்டில் எடுத்தீங்களா, இந்த கேண்டிலோட லோ பாயிண்ட்டை தான் ஸ்டாப் லாஸாக வைக்கணும். இது வந்து டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கும் போது போட்ட ட்ரெண்ட் லைன். அடுத்தது பார்த்தீங்களா, ஒரு ஸ்டாக் ஏறிட்டே இருக்கும் போது போட்ட ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்களா, இந்த வீக்குக்கும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி ட்ரா பண்ணணும். அப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கு. அப்போ இப்போ வந்து நம்ம சப்போர்ட் லைன் தான் ஃபார்ம் பண்ணணும். எந்த வீக்கில் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் சப்போர்ட் லைனில் வந்து ஃபார்ம் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லைன், அடுத்தது வந்து அடுத்த சப்போர்ட் லைன், அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே இன்னொரு சப்போர்ட் லைன். இப்படி தான் வந்து ட்ரெண்ட் லைனில் வந்து நம்ம வந்து வரையணும். இப்படி வரைஞ்சி ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த ட்ரேடு வந்து சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி ஒரு ஷேர் வந்து சைட்வேல இருந்து எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த ஷேர் வந்து இன்னுமே ஏற வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்களா, ஐடிசி லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் 1 டேல 1 மினிட்ஸ் பேட்டர்ல வந்து எடுத்துருக்கேன். இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்களா ஒரு சைடு வேலை தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இப்போ 2 நாளாக பிரேக் அவுட் ஆகி மேலே இந்த சேனலில் பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறிட்டு இருக்கு. இப்படி இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு வந்து லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் சைடு வேலை இருக்க ஸ்டாக்கை வந்து பிரேக் அவுட் கொடுத்தோன்னே நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு வந்து லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரையும் இல்லைனா ஓனாவோ அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சொல்லப்பட்ட செய்திகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேட்டிவ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.